கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிகு ரமலான் மாதத்தை நாம் எதிர்நோக்கியிருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளில் பல்வேறு விதமான சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதில் குறிப்பாக ரமலான் மாதத்திலே இந்த நோன்பாளிகள், அந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய சொர்க்கம் குறித்து சொல்கின்றார்கள். புகாரி இடம்பெறக்கூடிய செய்தி, இன்னஃபில் ஜன்னதி பாபன், சொர்க்கத்திலே ஒரு வாசல் இருக்கின்றது. யுகாலு லஹு அர் ரய்யான், அதற்கு ரய்யான் என்ற பெயர் உண்டு. யதுகுலு மின்ஹு ஸாயிமூன், யதுகுலு மின்ஹு ஸாயிமூன யௌமல் கியாமா, மறுமை நாளிலே நோன்பாளிகள் தான் அந்த வாசல் வழியாக நுழைவார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதன் கைரஹும், லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள். யுகாலு, அங்கே சொல்லப்படும், ஐன ஸாயிமூன், நோன்பாளிகள் எங்கே? ஃபயகூமூன், அந்த நோன்பாளிகள் எல்லாம் எழுந்திருப்பார்கள். லா யதுகுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், அவர்களை தவிர வேறு யாரும் அங்கே நுழைய மாட்டார்கள். ஃபஇதா தஹலு, அந்த நோன்பாளிகள் எல்லாம் அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட்டால், உக்லிக ஃபலம் யதுகுலு மின்ஹு அஹதுன், அவர்கள் நுழைந்ததுக்கு பிறகு அந்த வாசல் மூடப்பட்டுவிடும். அதன் பின்னர் யாரும் ஒருவரும் அந்த வாசல் வழியாக நுழைய மாட்டார்கள் என்கிற செய்தியை சஹீஹ் புகாரியில் நாம் பார்க்க முடிகின்றது. இது ஃபதுல் ரமலான், ரமலானுடைய சிறப்புகள் என்கிற தலைப்பில் இந்த நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் வழங்க இருக்கக்கூடிய மிக பெரும் சிறப்பு, நாளை மறுமை நாளில் இந்த சிறப்பு குறித்து பேசப்படுகின்றது. இந்த வாசல் வழியாக சொர்க்கவாசிகள் நுழைவார்கள். சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் உண்டு. இந்த வாசல் வழியாகத்தான் நோன்பாளிகள் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அங்கீகாரம், அவர்களுக்கு வழங்கக்கூடிய கண்ணியம், அவர்களுக்கு வழங்கக்கூடிய மேன்மை தான் இந்த இப்படி ஒரு பாக்கியம். பொதுவாக நம்ம உலகத்தில் பயணிக்கும் பொழுது, விமானத்தில் ஃப்ளைட்டில் பயணிக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ளைட்டில் பயணிக்கும் பொழுது பார்த்தோம்னு சொன்னால், சாதாரணமாக எல்லா பயணிகளும் போவதற்கென்று ஒரு வாசல் இருக்கும். விஐபி எக்ஸிட்னு சொல்லி வச்சுருப்பாங்க. விஐபி எக்ஸிட்னு சொன்னால் சமூகத்தில் முக்கியமான அரசு அதிகாரி, அதாவது அமைச்சர்களாக, முக்கியமான சில பிரபல்யங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த வாசல் விஐபி எக்ஸிட்னு சொல்லக்கூடிய அந்த வழியாக நுழைவதற்கு. ஏன்னா அவங்க அந்த செக்கிங் மற்றப்பட்ட விஷயங்களுக்காக வேண்டி மற்றவர்களை போன்று காத்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க உடனடியாக வேலையை முடிச்சுட்டு என்ன செஞ்சலாம், போய்கொண்டிருக்கலாம். அப்படிங்கிற நிலையை அந்த ஏர்போர்ட், விமான நிலையங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா பார்க்க முடிகின்றது. ஏன்னு சொன்னால், அவங்களுக்கு அங்கே வழங்கப்படக்கூடிய சிறப்பு, அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்துக்கு அவங்க கட்டக்கூடிய வரி, அவங்களுக்கான பங்களிப்பு, அதை வைத்து அவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரய்யான் என்கிற வாசலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய கண்ணியமாக, அந்த வாசல் வழியாக வேறு யாரும் நுழைய முடியாது, நோன்பாளியில் தான் நுழைய முடியும் என்று அந்த நோன்பு வைத்தவர்களுக்கு அல்லாஹ் மறுமை நாளிலே சொர்க்கவாசிகளாக, அவர் சொர்க்கவாசிகள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, அந்த சொர்க்கவாசிகளாக இருக்கக்கூடிய அவர்களை அந்த வரவேற்கிற விதத்திலேயே அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த இடத்துல கண்ணியப்படுத்துகிறான்னு சொன்னால், நோன்பினுடைய மகிமை என்ன? இந்த நோன்பின் மூலமாக இதை நம்ம முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு வருவதற்கு முன்பாகவே நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் இப்பேற்பட்ட அங்கீகாரத்தையும் கண்ணியத்தையும் வழங்க இருக்கிறான் என்கிற இந்த சிறப்பை, இந்த மேன்மையை, இந்த கண்ணியத்தை நாம் உணர வேண்டும். இப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையிலே வழங்க இருக்கிறான் என்ற போது நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டின் மீது இருக்கக்கூடிய ஈடுபாடும், அதில் பெற வேண்டும் என்கிற ஆர்வமும், அதை எதிர்பார்ப்பும்
நமக்கு மேலும் மேலும் அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நாளை மறுமையில் சொர்க்கவாசிகளோடு ரையான் என்கிற வாசல் வழியாக நுழையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இந்த ரமலானை பிரயோஜனமான ரமலானாக, பயனளிக்கக்கூடிய ரமலானாக, நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ரமலானாக, சொர்க்கத்திலே அதுவும் ரையான் என்கிற வாசல் வழியாக நுழையக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் சில சிறப்புகளை ரமலான் குறித்து மேலும் சில சிறப்புகளை வரக்கூடிய நாட்களை பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.